எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வீடியோ போட்டு போகலாம். சைனா வந்து இப்போ யூஎஸும் இந்தியாவுக்கும் வந்து ஸ்ட்ரெயின், அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஆன்கோயிங் எஃபர்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்க அந்த ட்ரேட் டாக்ஸ் பற்றி அதை பற்றி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துருக்கு. இந்த பிஎம் மோடி வந்து சாட்டர்டே அன்னைக்கு யூஎஸ் அம்பாசிடர் டெசிக்னேட்டட் அந்த சர்கியோ கோர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மெசேஜ் டெலிவர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த ஒரு ஃப்ரேம் பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃப் டொனால்ட் ட்ரம்ப்பும் அப்புறம் நம்ம பிஎம்மும் இருக்கிற மாதிரி வந்து இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வந்து அவங்க ஒயிட் ஹவுஸில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்போ எடுத்த ஏர்லியராக வந்து இந்த வருஷம் எடுத்தது, அது வந்து பிரசிடெண்ட் வந்து சைன் பண்ணது அப்படிங்கிறதையும் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதில் வந்து என்ன போட்டிருக்காருன்னா மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் யுவர் கிரேட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா போஸ்ட் பண்ணியிருக்காரு எக்ஸில். அதாவது வந்து ரொம்ப வந்து அவருக்கு அந்த கோரை வந்து மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிஎம் அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், அவருடைய டென்யூர் வந்து ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் பண்ணும் இந்தியா யூஎஸோடைய அந்த குளோபல் பார்ட்னர்ஷிப்பை வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே 2 தடவை வந்து பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ட்ரம்ப்பு கிட்ட நம்ம பிஎம் மோடி தேர்ஸ்டே அன்னைக்கு பேசியிருக்காரு 2வது தடவை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. கோர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த மாதிரி வந்து நம்ம மோடியை வந்து நான் மீட் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கிரேட் அண்ட் பர்சனல் ஃப்ரெண்ட் ஆஃப் வந்து ட்ரம்ப்பு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக வந்து அது இனியும் ஒரு சில மாதங்களில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், மேலே வந்து உயரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா என்கேஜ்மெண்ட்ஸ் என்னென்ன வச்சுருக்காருன்னா சாட்டர்டே அன்னைக்கு, அதான் இன்க்ளூடிங் அந்த இஏஎம் ஜெய்சங்கரை பார்க்குற மாதிரி, அப்புறம் வந்து இந்த அஜித் டோவல் அப்படிங்கிறவரை வந்து இப்போ ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிறவரை பார்க்குற மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்களெல்லாம் மீட் பண்ணால் இனி சீக்கிரமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க ட்ரேட் டாக்ஸ் பற்றி அப்படிங்கிற அந்த சமிட் லெவல் மீட்டிங்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டிப்ளமேட்டிக் சோர்ஸஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் வந்து இந்த வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோரும் என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப வந்து மீட்டிங் நல்லா போச்சு, ரொம்ப வந்து இன்க்ரெடிபிளாக இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. 2 சைடுமே, அதாவது இந்தியன் சைட் யூஎஸ் அந்த இதில் வந்து அவங்க 2 அம்பாசிடர் எல்லாருமே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா பைலேட்ரல் இஷ்யூஸ் பற்றி, 2 கண்ட்ரிஸ் போன பைலேட்ரல் இஷ்யூஸ் இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் அந்த பாதுகாப்பு, ட்ரேடு, அப்புறம் டெக்னாலஜி பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம நேஷனுக்கு வந்து எது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நாங்கள் பேசியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யூஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறோம் நாங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியாவோட வச்சுக்கிறதுக்கு. இது வந்து ஸ்ட்ராங் லீடர்ஷிப் வந்து பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போடது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடியோடதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் 2 நேஷனை பற்றியும் வந்து எனக்கு வரப்போகிற நாட்களில் இருக்கிறத வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கோர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்கல்ல, இந்த ட்ரேடிங் பற்றிலாம் அதை பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. வந்து மார்னிங் வாஷிங்டன்லேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சர்ச்சைக்குரிய அந்த நெகோஷியேஷன்ஸ்லாம் வந்து அந்த அக்ரிமெண்ட் அந்த இதை வந்து த்ரெட்டன் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த பாதிப்புகள் அடையிறதுக்கான அந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம பிஎம் மோடி என்ன பண்ணியிருக்காங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பை தேர்ஸ்டே அன்னைக்கு. அதாவது இந்த காசா பீஸ் பிளானுக்கு வந்து அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லியிருக்காங்க என்னென்னா குட் ப்ரோக்ரஸ் அந்த நெகோஷியேஷன்ஸில் இருக்குது அப்போ அப்படின்னு லீடர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து என்னென்னா இனியும் வர வாரங்களில் இனியும் க்ளோஸான டச்சில் இருப்போம் நாங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியா சமிட்ஸ் வந்து இந்த மலேசியா லேட்டர் இந்த இதில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 2 லீடர்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அஃபிஷியலாக இனி கன்ஃபார்ம் ஆகலை. 2 பேரும் வந்து ரொம்ப வந்து கீனாக இருக்காங்க பைலேட்ரல் மீட்டிங்கை வந்து நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவாட் சமிட் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸும் நடக்கிறத ரூல் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த
கோரோட அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அம்பாசிடரோடது வந்து எதுன்னா செனேட் மூலிமா, அதாவது மேலவை மூலிமா 6 டே ட்ரிப்காக வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அது வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறது நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பதவியை வந்து லேட்டாக எடுத்துப்பார், அந்த லேட்டர் டேட் எடுத்துப்பார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. கோரை வந்து ஜெய்சங்கர், அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, போஸ்ட் பண்ணியிருக்காரு எக்ஸில், நாங்கள் வந்து இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசியிருக்கோம், இந்த சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது குளோபல். அப்புறம் வந்து அவரை விஷ் பண்ணுறேன், நான் அவருடைய நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு, அதனால் வந்து அவரை நான் வந்து வாழ்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இவர் வந்து போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க நம்ம. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.